சீஷர்கள் எதை குறித்து கலங்குகிறார்கள் என்றால், ஐயோ அவர் நம்மை விட்டு போக போறாரே. அப்ப சீஷர்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, இயேசுவோடு இருக்கணும். இதான் அவர்களுடைய தேடல், இதான் அவங்க ஆசை. அவரோடு இருக்கணும்னு அவங்க ஆசையை பார்த்து இயேசு சொன்ன, நீ கவலைப்படாத, நான் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திருப்பி வந்து கூட்டிட்டு போவேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆமே, நீ கலங்க, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள். உங்கள் துக்கம், அவங்க துக்கம் என்ன தெரியுமா? அவர் இல்லைங்கிறது தான் துக்கம். நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்துக்கும், அதுக்கு தப்பு கிடையாது, வேர்ட் ரேமா தானே. சீஷர்களுடைய துக்கம் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கூட இல்லை, நான் போறேன்னு சொன்னார் பாருங்க, இதுதான் அவங்க துக்கம், இதுதான் அவர்களுக்கு துக்கம். அவங்கள வழிக்கு பணம் இல்லாம ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாரு. துக்கப்பட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க துக்கப்பட்டது எதுல தெரியுமா? அவர் போறேன்னு சொன்னதுதான். ஆமென். அவர் போறேன்னு சொல், நான் போகிறேன், இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூட இருப்பேன், நான் போறேன், எல்லாம் வேலை வருகிறது. அவங்களுக்கு அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்ப அவங்களுடைய துக்கம் என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்க சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதை ஒருத்தருக்கும் பறிக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே அது அந்த நிலையான சந்தோஷம், நித்திய சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசுவோடு இருப்பது. இயேசுவோடு இந்த தேடல் வேணும். நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே.